நம்மத்தில் வந்திருக்கிற பிஷப் பவுல்ராஜையா கொஞ்சம் மேலே வாங்க. ஹல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். இப்போது நம்மத்தில் இருக்கிற அருமையான ரெவரண்ட் ஆசை ஆபிரகாமை அவங்க ஒரு பாடலை பாடுவாங்க. பிஷப் பவுல்ராஜ் அவங்க வாங்க. நம்முடைய தேவன் நம்மை ஆசீர்வதித்து நம்மை உயர்த்துகிறவர். ஹல்லேலூயா. அந்த பக்கம் சவுண்டே கேட்கலையே. ஹல்லேலூயா. ஆத்ம மீட்பர் சபையின் இந்த 12ஆம் ஆண்டு துவக்க நற்செய்தி விழாவை தேவன் ஆசீர்வதித்து இந்த ஆண்டு அவர் கொடுத்த வார்த்தையின்படியே இந்த சபை ஒரு மாபெரும் பெருக்கத்தை அடையும்படி, விசாலமாகும்படி, ஆசீர்வதிக்கும்படி தேவன் கிருபை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சபையாரெலாம் கையை தட்டி இந்த ஆண்டு விழாக்காக எல்லாம் கர்த்தரை மையப்படுத்துங்க. அப்படியே உட்காந்து நல்லா கை தட்டுங்க பார்ப்பான். இங்கே காது கேட்கல. உற்சாகமாய் ஹல்லேலூயா. 12 கோத்திர பிதாக்களை இந்த பூமி எங்கும் பலிக்கு பெருகு செய்த அதே தேவன் இந்த ஊழியத்தோடும் இந்த சபையோடும் இருந்து ஒரு பெருக்கத்தின் ஆண்டாக இந்த சபையை கர்த்தர் உயர்த்த போகிறார். ஹல்லேலூயா. எதுவுமே சந்தோஷமா இருக்கிறீங்க? சபை பலிக்கு பெருகும். ஆமென். தேவன் உங்களுக்கு ஒரு விசாலத்தை கர்த்தர் ஏற்படுத்துவார். சபை கர்த்தரை அறிகிற அறிவிலே, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலே, தேவனை ஆராதிக்கிற கிருபையிலே சபையை கர்த்தர் உயர்த்த போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுராஜனே உம் திவ்ய கிருபையே பட்டு போன எந்தன் வாழ்வை செழிக்க வைத்ததே. கிருபையாய் 11 ஆண்டுகள் நடத்தின தேவன் இந்த 12வது ஆண்டையும் தம்முடைய மகிமையிலே கர்த்தர் நடத்த போகிறார். ஹல்லேலூயா. இயேசுராஜனே உம் திவ்ய கிருபையே பட்டு போன எந்தன் வாழ்வை செழிக்க வைத்ததே. இயேசுராஜனே திவ்ய கிருபையே பட்டு போன எந்தன் வாழ்வை செழிக்க வைத்ததே. உயிருள்ள நாளெல்லாம் உம்மை பாடுவே, வாழ்கின்ற நாளெல்லாம் உம்மை உயர்த்துவே. உயிருள்ள நாளெல்லாம் உம்மை பாடுவே, வாழ்கின்ற நாளெல்லாம் உம்மை உயர்த்துவே. இயேசுராஜனே உம் திவ்ய கிருபையே பட்டு போன எந்தன் வாழ்வை செழிக்க வைத்ததே. இயேசுராஜனே எல்லாராலும் நான் தள்ளப்பட்டாலும், எல்லாராலும் நான் தள்ளப்பட்டாலும், அன்பான தேவனே என்னை அழைத்தீரே. அன்பான தேவனே என்னை அழைத்தீரே. உயிருள்ள நாளெல்லாம் உம்மை பாடுவே, வாழ்கின்ற நாளெல்லாம் உம்மை உயர்த்துவே. உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவே, வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் ஓடுவே. இயேசுராஜனே திவ்ய கிருபையே பட்டு போன எந்தன் வாழ்வை செழிக்க வைத்ததே.
இயேசுராஜனே. கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நடக்கும் போதெல்லாம், கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நடக்கும் போதெல்லாம், கனிவோடு உந்தன் கரம் என்னை அணைத்ததே, கனிவோடு உந்தன் கரம் என்னை அணைத்ததே. உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவே, வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் ஓடுவே. உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவே, வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் ஓடுவே. இயேசுராஜனே உம் திவ்ய கிருபையே, பட்டு போன எந்த வாழ்வை செழிக்க வைத்ததே. இயேசுராஜனே உம் திவ்ய கிருபையே, பட்டு போன எந்த வாழ்வை செழிக்க வைத்ததே. உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவே, வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் ஓடுவே. உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவே, வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் ஓடுவே. இயேசுராஜனே உம் திவ்ய கிருபையே, பட்டு போன எந்த வாழ்வை செழிக்க வைத்ததே. இயேசுராஜனே உம் திவ்ய கிருபையே, பட்டு போன எந்த வாழ்வை செழிக்க வைத்ததே. இயேசுராஜனே. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுது நம்ம மத்தியில் அருமையான பிஷப் பவுல்ராஜ் ஐயா அவங்க வந்திருக்காங்க. அவங்களை குறித்து சொல்லணும்னா, நம்முடைய சபையை அழகுபடுத்தினதில் ஒரு பெரும் பங்கு அவங்களுக்கு உண்டு. பொதுவாக நம்முடைய சபையில் எந்த காரியனாலும் ஊழியக்காரர்கள் தான் வந்து முதன்மையாக நிற்பாங்க. அருமையான ரெவரண்ட் பாஸ்டர் ஆண்டனி குமார், அருமையான இவாஞ்சலிஸ்ட் சாமுவேல் சதீசன், அதே போல் அருமையான பிஷப் ஐயா, அருமையான பிஷப் டேனியல் பாபு வந்துட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். இவங்க தான் இந்த எங்களுடைய சபையை அழகுபடுத்துறதுல ஒரு பெரும் பங்கு. இந்த அழகான ஒரு ஃபில்பிட் எங்கள் முன்னாடி இருக்குன்னா அதுக்கு ஒரு பெரிய பங்கு ஆற்றினவர் அருமையான பிஷப், எங்கள் ஆருயிர் நண்பர் பவுல்ராஜ் ஐயா. அவர்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அநேக பெரிய பெரிய கூட்டங்களிலே அவங்க என்னை பயன்படுத்தினாங்க, அதை மறக்க முடியாது. ஏன்னா பெரிய கூட்டங்களில் பொதுவாக அந்த சபை போதகர் தான் பேசுறது வழக்கம். ஆனால் என்னை நம்பி பெரிய பெரிய கூட்டங்களில் வாய்ப்பு கொடுத்ததை மறக்க முடியாது. உள்ளத்தின் ஆழத்துலேருந்து ஒரு நல்ல கரங்களை தட்டி வருக 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 என வரவேற்போம். அவர்கள் ஒரு பாடலை பாடி இந்த கூட்டத்துக்காக ஜெபிப்பாங்க. என்ன முடியுமோ உங்களால் முடிஞ்சது. Praise the Lord. Hallelujah. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லுவோமே. பின்னாடி சத்தமே கேட்கல பாருங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு இயற்கையை அனுகூலமாக்கி கொடுத்திருக்கிறார். அப்படிலாம் ஒன்றுமே இல்லை பாஸ்டர் மாதிரி பின்னாடி திரு முழிக்கிறீங்க. ஹலோ, எத்தனை பேர் இந்த கூட்டத்துக்காக ஜெபம் பண்ணிக்கிறீங்க? அப்போ நான் சொந்த உண்மை தானே. கர்த்தர் நமக்கு இந்த கூட்டத்துக்கான அனுகூலமான காரியங்களை செய்து கொடுத்துருக்கிறார். கர்த்தர் நல்லவர். ஆமென். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே 12வது ஆண்டை கொண்டாடும்படியாக ஆத்தும மீட்பு திருச்சபைக்கு கர்த்தர் கிருபை பாராட்டியிருக்கிறார். உண்மையாகவே உலகத்தார் சிலர் சொல்லுவார்கள், வீட்டை கட்டிப்பார், திருமணம் நடத்திப்பாருவாங்க. இது ரெண்டையும் கொஞ்சம் ஈஸியாக செஞ்சிடலாம். ஒரு சபையை நடத்துறது ரொம்ப கடினம். அல்லேலூயா. 12 வருஷத்தில் அவர் என்னென்ன பாடுகளை அவமானங்களை அனுபவித்தார் என்பதை கர்த்தர் அறிவார். தொடர்ச்சியாக அவரோடு கூட பயணிக்கிறவர்கள் அதை அறிந்திருப்பார்கள். ஆனால் எந்த நிலையிலும் மனரம்யமாக இருந்து இதுவரையிலும் கர்த்தர் கிருபை நடத்தி கொடுத்திருக்கிறார். அவருக்கு மாத்திரமே மகிமை. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம ஏசுவிக்கிற சர்ச்சிலேருந்து வர வேண்டிய வந்துட்டாங்களா? சரி, ஒரு 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 2 சார்ந்த பாட்டு எதனா பேசுன்னு சொன்னீங்களா? அதான் பேச. நன்றி பலி நன்றி பலி.
இது பாட்டு நல்லா தெரியலப்பா. நல்லவரே உமக்குத்தான் ஜெப வேலை ஆனந்தமே, அப்பாவும் திருப்பாதமே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து 12 வருஷம் நடத்தினவருக்கு நன்றி சொல்லி மகிமை உண்டாக. நன்றி பலி நன்றி பலி, நல்லவரே உமக்குத்தான் ஜெப வேலை ஆனந்தமே, அப்பாவும் திருப்பாதமே. ஜெப வேலை ஆனந்தமே, அப்பாவும் திருப்பாதமே. உட்கார்ந்து இருக்கிறவங்க கையை தட்ட நல்லா இருக்கும். கூடவே கொஞ்சம் பாடினா இன்னும் நல்லா இருக்கும். கையை தட்டி ஆமென். நீங்க கையை அப்படி அசைக்கும் போதே உங்களுக்கு கொஞ்சம் காத்து வரும் இல்லையா? ஆண்டவரை மகிமைப்படுத்தின மாதிரியே இருக்கும். நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிற மாதிரி இருக்கும் இல்லையா? இரவெல்லாம் காத்தி இன்னும் தந்தி, இரவெல்லாம் காத்தி இன்னும் தந்தி, மறவாத என் நேசரே உம்மில் உறவாடி மகிழ்ந்திருப்பே. மறவாத என் நேசரே உம்மில் உறவாடி மகிழ்ந்திருப்பே. கோடி கோடி நன்றி டடி, கோடி கோடி நன்றி டடி, கோடி கோடி நன்றி டடி. நன்றி பாலி நன்றி பாலி, நல்லவரே உமக்குத்தான் ஜெப வேலை ஆனந்தமே, அப்பாவும் திருப்பாதமே. ஆண்டவர் நல்லவர். அல்லேலூயா. உண்மையாவே அருமையான ஐயா குறித்து சின்ன வார்த்தை சொல்லணும்னா, ரொம்ப நல்லவர். இல்லை உங்க பார்வை விதமா இருக்குது, இவரு நல்லவர். அதை நீ சொல்ல வந்துட்ட, மாற்றி மாற்றி நீங்களே புகழ்ந்துங்கன்ற மாதிரி பார்க்குறீங்க. உண்மையாகவே எப்போவுமே அவரை பார்த்த உடனே ஒரு சிரிப்பு வரும், மகிழ்ச்சியான முகரூபம். அல்லேலூயா. கோபத்தை கூட அவருக்கு கோபம் வரும், நான் 2 இடத்துல பார்த்துருக்குறேன். ஆனால் அந்த கோபத்தை கூட புன்னையாய் வெளிப்படுத்துகிறவர். நல்ல ஒரு தேவதாசர், எங்களெல்லாம் ரொம்ப நேசிக்கக்கூடிய, எங்களுக்கு ஒரு மூத்த சகோதரன் சொல்லலாம். ஆக உண்மையாகவே ஐயா அவர்களே நாங்கள் நேசிக்கிறோம். அவர் சின்ன வயசா சொல்லிக்க வேண்டியது தான், காசா பணமா எங்களுக்கெல்லாம் மூத்தவர் அவர் தான். என்ன ஒன்று நாங்கள் அப்படியே விட்டுருக்குறோம், நீங்கள் போட்டிருக்கிறீங்க, அவ்வளோதான் வித்தியாசம். நம்ம எல்லாம் எழுந்து நின்று அருமையான இந்த ஊழியத்தை நடத்துகிற அருமையான போதகரை, அவருடைய துணைவியாரை நாம் கனம் செய்ய போகிறோம். நம்முடைய திருச்சபை சார்பாக அம்மா மேலே வாங்க, பாஸ்டர் அம்மா மேலே வந்துடுங்க. கனம் பண்ணுவதிலே ஒருவரை ஒருவர் முந்திக் கொள்ளுங்கள் என்ற வேத வாக்கின்படியே யார் யாரும் எதையோ கனம் பண்ணுறாங்க. தேவனை மகிமைப்படுத்துகிற அன்பு போதகரை கனம் பண்ணுவதை நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆகியவனுடைய திருச்சபை சார்பாக இருவருக்கும் ஒரு சின்ன அன்பளிப்பு. நம்ம எல்லாம் அப்படியே கரங்களை உயர்த்தி ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, உலக இரட்சகராம் இயேசுவின் நாமத்திலே தேவன் எங்களுக்கு கொடுத்த நல்ல அன்பின் ஐக்கிய போதகருக்காய் நன்றி சொல்லுகிறோம். இந்த திருச்சபையை இம்மட்டமாய் நடத்தி கொண்டு வந்தீர், இதற்காக மக்கள் நன்றி அப்பா. இந்த விழாவை சிறப்பிக்க வந்திருக்கிற மக்களை ஆசீர்வதிக்கும். திருச்சபை மக்களோடு இதுவரையிலும் தேவனே நீ கூடியிருந்து நடத்தினீர், தொடர்ந்து நடத்துவீராக. இப்படி வார்த்தைக்காக காத்திருக்கிற
எங்கள் ஒவ்வொருவரோடு கூட இந்த பகுதி மக்களோடு உம்முடைய நல்ல செய்தி எங்களை தொடுவதாக. கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல ஆண்டவரே, அதன் ஆசீர்வாதங்களை பெற்றவர்களாய் செல்ல உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். வாய்ப்பு கொடுத்த ஐயாவுக்கு மிக்க நன்றி. நன்றி ஐயா. கர்த்தர் நல்லவர். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். எதிர்பார்க்கல, ஆனால் நடந்திருக்கு. கர்த்தர் நல்லவர். இப்பொழுது நம்ம மத்தியில் இருக்கிற அருமையான ரெவரண்ட் டேவிட் பால் அவங்க வந்து ஒரு 2 சரணம் நேரத்தை கருதி ஒரு 2 சரணம் அவங்க பாடுவாங்க. வந்திருக்கிற ஊழியக்காரர்கள் யாருக்கும் பாடலை ஜபத்தை கொடுக்க பிரியப்படுகிறேன். ஆனால் நேரம் இல்லை, இருந்தாலும் அழைக்கிறவர்கள் வந்து ஒரு 2 சரணம் பாடி நீங்கள் உதவி செய்யுங்க. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்ல ஒரு பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. எப்படி பாவமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்லை. எப்படி பாவமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்லை. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எப்படி பாவமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்லை. எப்படி பாவமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்லை. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. அழியாமல் அணைத்துக் கொண்டு, கலையாமல் காத்து கொண்டு, குறைவின்றி பிறக்க செய்து பத்திரமாயனை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாயனை சுமந்தீரே. ஓ, அழியாமல் அணைத்துக் கொண்டு, கலையாமல் காத்து கொண்டு, குறைவின்றி பிறக்க செய்து பத்திரமாயனை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாயனை சுமந்தீரே. ஓ, எப்படி பாவமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்லை. எப்படி பாவமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்லை. தேங்க்யூ. பாஸ்டமா வாங்க.
ஜீவகிரீட சுவிசேஷ திருச்சபையினுடைய விசுவாசி பெருமக்கள் இங்கே வந்திருக்கிறாங்க. பிஷப் டேனியல் பாபா ஐயா அவர்கள் சார்பாக ஐயாவையும் அம்மாவையும் கனப்படுத்தும்படி வந்திருக்காங்க. அவர்கள் முன்னதாக வரும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். வாங்க. ஜீவகிரீட சுவிசேஷ திருச்சபையினுடைய விசுவாசி பெருமக்கள் எல்லாம் கொஞ்சம் கைத்தட்டி அவங்களை கொஞ்சம் உற்சாகப்படுத்துவோம். வாங்க, முன்னாடி வாங்கம்மா, வாங்க. பிஷப் டேனியல் பாபையா சார்பாக ஹல்லேலூயா. மழை பெய்யலை, ஆனால் அன்பின் மழை பொடிந்து கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. கொடுத்த தட்டை எங்கள் பாசமாவில் தூக்க முடியல. பழம் சாப்பிட்டு எனக்கு ஸ்ட்ரென்த் ஆகிடுவாங்கன்னு நினைக்கிறேன். கர்த்தர் நல்லவர். நீங்கள் என் மீது வைத்திருக்கிற அன்பிற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். தட்டை கரெக்டாக எடுத்துகிட்டு போயிடுங்க. கர்த்தர் நல்லவர். இப்பொழுது நம்ம மத்தியில் இருக்கிற அருமையான ரெவரண்ட் செல்லதுரை அவங்க வந்து ஜெபிப்பாங்க. நேரம் இல்லை, கொஞ்சம் சுருக்கமாக நம்ம கடந்து செல்லலாம். இன்னும் 2 பேர் இருக்காங்க. அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நம்ம ஆராதிக்கணும். சரியான நேரத்துக்குள்ளாக நம்ம கடந்து செல்லணும். ஹல்லேலூயா. ஆராதனை ரொம்ப நேரம் ஆகாது. பிஷப் ஐயா போய்விடாதீங்க. இதுக்காக பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காக கூட ஸ்தோத்திரம். இந்த ஊழியத்தை உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். இம்மட்டுமாய் அற்புதமாய் நடத்தி வந்த தெய்வம் இனிமேலும் நீ நடத்த போகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் இருக்கிறதுக்காக நன்றி. உடைய கிருபை எங்களோடு கூட இருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. உடைய கரம் இந்த இடம் முழுமையாக ஆண்டவரை அசைவாடி கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். தேவ தூதர்களே கர்த்தர் நீ அனுப்பியிருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. உடைய கிருபை கூட இருக்கட்டும். பெரிய காலம் செய்யும். இந்த ஊழியத்தை ஆசீர்வதிப்பீராக. உன் அநேக ஆண்டுகளை பார்க்க கர்த்தர் கிருபை செய்யும். புதிய ஆத்துமாக்களை பார்க்க உதவி செய்யுங்க. கிருபை கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நேரம்